அன்னைக்கு மிஷினரிகள்லாம் எல்லாத்தையும் கொடுத்து ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு நாம் வாங்குவதற்காக ஊழியம் செய்கிறோம். சபை வார்த்தை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது போதகர்களாகிய உங்கள் கையில இருக்கு. சுகபோகத்தை விட்டு கொடுத்தான், நான் நல்லா இருக்கணும் இல்லை, ஆத்துமாக்களுக்காக அவன் என்ன செய்ய அந்த எருசலேமை கட்ட வேண்டும். இன்னைக்கு ஆத்துமாக்களை கட்டணும், சபையை கட்டணும், ஊழியத்தை கட்டணுமா, சுகபோகத்தை கொஞ்சம் ஆண்டவருக்காக விட்டு கொடுங்க. எல்லாருக்கும் கார் தேவை, ஊழியக்காரனுக்கு தடையே இல்லை. இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், ஏசி வேணும், ஓகே. ஆடிக்கார் தேவையில்லை. லாசரு ஐஸ்வர்யான் கதையிலேருந்து நம்ம படிக்கணும். ஐஸ்வர்யானுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். அன்னைக்கு ஊழியக்காரனுக்கு நிறைய பணம் இருக்குது, கஷ்டப்பட ஊழியருக்கு செய்யவே மாட்டாங்க. உங்கள் பணம் இல்லையா, அது கர்த்தர் தந்த பணம் கொடுத்தா நான் கெட்டா போயிடுவீங்க. ஏன் இந்த தரிசனம் இன்னைக்கு சபைக்கு இல்லை, கிறிஸ்தவ உலகத்துக்கு இல்லை? அவன் துக்கித்து அவன் என்ன செய்தானா, அந்த குப்பை மேட்டில் வந்து படுத்து கிடந்தான். மூன்றாவது பாருங்க, நெகேமியா 4:17-18 நாம் வாசித்தோம் என்றால், அங்கே அலங்கத்தை கட்ட விடாதபடி பல தடைகள். சன்பலாத்து, தொபியாசு, இன்னும் யாரெல்லாம்